ஒவ்வொரு வம்சத்திலையும் இருக்கிறவர்களை எண்ணி அதற்கேற்றால் போல அவர்களை செயல்படுத்துவதற்கு மோசேவை தேவன் வழி நடத்துவார். அதனாலதான் எண்ணாமம் புஸ்தகம் என்பது அது ஒரு எண்ணிக்கையை அதிகமா வலியுறுத்துகிற புஸ்தகம். இந்த நேரத்துல இந்த 6ஆம் அதிகாரத்துல தேவன் என்ன செய்வார்னா, ஆரோனின் குடும்பத்திலிருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்காக ஒரு பெரிய ஆசாரிய கூட்டத்தை ஆயத்தம் பண்ணுவார். இந்த ஆசாரிய கூட்டத்திற்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை தான் இந்த 6ஆம் அதிகாரத்துல நம்ம தியானிக்க போகிறோம். அதுல 22வது வசனத்திலிருந்து ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறத பார்க்கிறோம் பாருங்க. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர், கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே அப்படின்னு சொல்லிட்டு, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். இது கர்த்தர் சொன்ன வார்த்தை. மோசேவை பார்த்து சொல்றாரு. மோசேவை பார்த்து ஆரோனுடைய குடும்பத்துல போய் சொல்லு, ஆரோன் தான் என்னுடைய ஊழியக்காரன், அந்த ஆரோன் இந்த ஜனத்தை பார்த்து இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லுகிறார். ஏன் சொல்லுகிறார்னா, இந்த ஜனம் இப்படியெல்லாம் இருக்கணும்னு அவர் விரும்புறார். எப்படி இருக்கணும்? இந்த ஜனம் இந்த பூமியில என்ன செய்யணும்? ஆசீர்வாதமா இருக்கணும். அதனாலதான் என்ன செய்யறாரா, இதை சொல்லு, இந்த ஜனத்தை பார்த்து சொல்லு. என்னை தேடி வருகிற ஜனத்தை, என்னை ஆராதிக்க வருகிற ஜனத்தை, என் நம்புகிற ஜனத்தை, என் நிழல்ல வாழுகிற ஜனத்தை, என்னை தெய்வமாக வழிபடுகிற இந்த ஜனத்தை பார்த்து நீ இதெல்லாம் சொல்லு. இப்படி சொன்னேனா அப்படின்னு சொல்லி அந்த 27ஆம் வசனத்தை முடிக்கும் போது சொல்றாரு பாருங்க, நான் என்ன செய்வேன்? இந்த ஜனத்தை ஆசீர்வதிப்பேன், நீ சொல்றபடியே இந்த ஜனத்தை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் அன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கட்டளையா கொடுக்கிறார். அப்ப இதுல இருந்து நாம புரிந்து கொள்ளுகிறது என்ன அப்படின்னா, நாம எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை இந்த பூமியில எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார் அப்படின்றது தான் இந்த வசனங்கள்ல நம்ம தியானிக்கிறோம். இப்ப தேவன் பாருங்க, முதலாவதாக இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு தேவன் ஒரு மனிதனை தெரிந்தெடுக்கிறார். இந்த வார்த்தையை தேவன் நேரடியாக மனிதர்களுக்கு சொல்லவில்லை. அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு தேவன் என்ன செய்யறாருன்னா, ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ணுகிறார். அப்ப தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ளணும். தேவன் உங்களுக்காக ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷனை கொடுக்கணும். அந்த மனுஷன் வாயால உங்களை ஆசீர்வதிக்கணும். அதுதான் தேவனுடைய திட்டம். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் உங்களை பார்த்து என்ன செய்யக்கூடாதுன்னா, சாபமிடக்கூடாது. சாபமிட்டாலும் அது வாய்ப்பும், ஆனா சாபமிடக்கூடாது. தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகப்பட்ட மனிதன் உங்களை நினைச்சு வருத்தப்படக்கூடாது. அவன் வருத்தப்பட்டானாலும் உங்க வாழ்க்கையில் அந்த வருத்தம் பலிக்கும். தேவன் உங்களுக்குன்னு ஒருத்தரை கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த மனுஷன் என்ன சொல்லணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார் அப்படின்றத இங்க பார்க்கிறோம். ஆனா முதல்ல உங்களுக்கு அது புரியணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மனிதன் நம்மளை வாழ்த்துகிறதற்கு, மனதார வாழ்த்துகிறதற்கு நாம என்ன செய்யணும்? அந்த மனுஷனுடைய இருதயத்தை கஷ்டப்படுத்தாம இருக்கணும். மனப்பூர்வமா அந்த மனுஷன் வாழ்த்தணும். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மனுஷன் மனதார அந்த மனுஷன் வாழ்த்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? இருக்கணும். நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, பிள்ளைகளை பெற்றோர் வாழ்த்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். எந்த பிள்ளைய பெற்றோர் வாழ்த்துறாங்களோ அந்த பிள்ளைக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார். அதனுடைய நோக்கம் என்னன்னா, எந்த பிள்ளையும் தான் பெற்றோர் என்ன செய்யக்கூடாது? மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கணுமே ஒழிய எந்த பிள்ளையும் பெற்றோர் மனப்பூர்வமா என்ன செய்யக்கூடாது? சவிச்சிடக்கூடாது, மன வருத்தப்படக்கூடாது. தெரிஞ்சுக்கோங்க, பெற்றோர்களை மன வருத்தப்படுகிற எந்த ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலையும் சமாதானம் இருக்காது. எந்த பிள்ளையா இருந்தாலும், அது நானா இருந்தாலும் தான். ஊழியக்காரன்றதுனால நான் மட்டும் எப்படி வேணாலும் இருக்கலாம்லாம் கிடையாது. தேவ பிள்ளைகள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்க பிள்ளைகள் உங்களை சந்தோஷப்படுத்தல அப்படின்னா, நீங்க உங்க பெற்றோரை சந்தோஷப்படுத்தி இருக்க மாட்டீங்க. அதை நீங்க யோசிக்கணும்.
நம்ம பெற்றோரை சந்தோஷப்படுத்தாம இருந்திருப்போம். அதனால இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் நம்மளை சந்தோஷப்படுத்த மாட்டேன்றாங்க. அதற்கு என்ன வழி? நாம மீறி வந்துட்டோம். அதனால நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்ட்ட மன்னிப்பு கேட்கணும். பெற்றோர்கள் உயிரோட இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். உயிரோட இல்லைன்னா ஆண்டவர்ட்டயா நம்ம என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்கணும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், தேவன் விரும்புகிறது என்ன அப்படின்னா, முதல்ல தேவனுடைய பிள்ளைகளை அவங்க பெற்றோர் ஆசீர்வதிக்கணும். அப்படி ஆசீர்வதிச்சா தான் தேவன் அவங்களை ஆசீர்வதிப்பாரு. உங்க பெற்றோருடைய ஆசீர்வாதம் உங்க மேல விழுகல அப்படின்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. அதையும் மீறி உங்களுக்கு கிடைச்சாலும் அதுல என்ன செய்யும்? வேதனை தான் இருக்கும். அதனால தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பைபிள்ல போட்டிருக்கும், வாழ்நாள் நல்லா இருக்கணும், இந்த பூமியில நீ நீடித்து இருக்கணும் அப்படின்னா உன்னுடைய தாயே தகப்பனையும் என்ன செய்? கனம் பண்ணு. தேவ பிள்ளைகள் தன்னுடைய தாயையும் தகப்பனையும் கஞ்சிக்கு அலைய விடக்கூடாது. தேவ பிள்ளைகள் கடைசி நாட்கள்ல தன்னுடைய தாயையும் தகப்பனையும் என்ன செய்யக்கூடாது? மனசுக்குள்ள அளவிடக்கூடாது. நடைபணமா அவங்கள வாழ வைக்க கூடாது. அப்படிலாம் நீங்க வாழ்த்தீங்கன்னா, அப்படிலாம் நீங்க செஞ்சீங்கன்னா, கேள்வி கேட்பதற்கு இவங்களுக்கு திராணி இல்லாம இருக்கலாம். ஆனா இதுக்கெல்லாம் கேள்வி கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? கேட்பார். தேவனை அறிஞ்சதுக்கு அப்புறமும் பெற்றோரை மதிக்காத, பெற்றோரை கவனிக்காத யாரா இருந்தாலும் தேவன் அவர்களிடத்துல பிரியமா இருப்பதில்ல. அதை நீங்க நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அப்ப நான் மறுபடியும் சொல்லுகிற ஒரு சத்தியம் என்னன்னா, பாஸ்டர் நாங்க இன்னைக்கு அறிஞ்சுக்கிட்டோம், நாங்க அறியாத காலங்கள்ல அப்படி செஞ்சோம், இப்ப ஆனா எங்களுக்கு அந்த வேதனை இருக்கு அப்படின்னா, நீங்க மனப்பூர்வமா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, நான் என் பெற்றோரை ரொம்ப அள வச்சுட்டேன், அதனாலதான் என் பிள்ளைகளை என்னை ரொம்ப அள வைக்கிறாங்க. என் பெற்றோருக்கு நான் கடைசி காலத்துல கஞ்சி ஊத்த தவறிட்டேன், அதனால எனக்கும் அப்படிப்பட்ட கடைசி காலம் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட போனீங்கன்னா, நிச்சயமா ஆண்டவர் இரக்கம் காமிக்கிறார். ஆண்டவர்கிட்ட போகாம இருந்தீங்கன்னா, நீங்களும் அந்த கடினமான பாதையை, உங்க பெற்றோர்கள் கடந்து போனதை காட்டிலும் கடினமான பாதையை கடைசி காலங்கள்ல கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்ப தேவ பிள்ளைகளே, முதல்ல நான் உங்களுக்கு சொல்லுகிற சத்தியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பெற்றோர்கள் உங்களை ஆசீர்வதிக்கணும். இதைத்தான் தேவன் முதல்ல என்ன செஞ்சாருன்னா, ஆபிரகாம் காலத்துல வச்சிருந்தார். ஆபிரகாம் காலத்துல தான் பிள்ளைகளை பெற்றோர் ஆசீர்வதிச்சாங்கன்னா, அந்த பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்க ஆபிரகாம் பாத்தீங்கன்னா ஈசாக்கு ஆசீர்வதிப்பார். அதுக்கப்புறம் நோவாவை எடுத்து பாத்தீங்கன்னா, அவருடைய பிள்ளைகள்ல சில சேட்டக்காரங்களா போயிருவாங்க, ஒருத்தனை மட்டும் நோவா ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் பாத்தீங்கன்னா மனுஷனை படைச்ச உடனே அவன் என்ன செய்வார்? ஆசீர்வதிச்சு நீ பெருகுடா, நீ பழுகுடான்னு சொல்லுவாரு. நோவாவின் காலத்துல மனுஷனை ஆசீர்வதிப்பாரு. தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நான் நல்லா தெரிந்து கொள்ளணும். இதெல்லாம் பழைய ஏற்பாட்டின் நாட்கள்ல மோசேவுக்கு முன்னாடி ஒரு காலம் இருந்துச்சு. மோசேக்கு அப்புறம் தேவன் இன்னொரு காலத்தை உருவாக்குகிறார். மோசேவுக்கு முன்னாடி தேவன் என்ன செஞ்சார்னா, அவங்களுடைய பெற்றோர்களை பிள்ளைகள் சார்ந்து இருக்கணும், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படியணும் அப்படின்ற சட்ட திட்டங்களை மனதளவுல வச்சிருந்தார். மோசேயின் காலத்துக்கு அப்புறம் தான் தேவன் என்ன செஞ்சார்னா, எழுத்துப்பூர்வமா கொண்டு வந்தார். மனதளவுல இருக்கிறதெல்லாம் என்ன செஞ்சா? எழுத்துல கொண்டு வந்தார். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் இங்கே அறிந்து கொள்ளுகிறோம், நீங்களும் நானும் முதல்ல நம்மளை பெத்தவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யணும்? ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு பாத்திரர்களா இருக்கணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு பாத்திரர்களா இது வரைக்கும் நடக்கலைன்னா, இனிமேலாவது என்ன செய்யுங்க? உங்களை மாத்திக்கோங்க. அப்பதான் தேவனுடைய ஆசீர்வாதம், நீங்க கிடைக்கிற ஆசீர்வாதம் தேவனிடத்துல இருந்து வரும். இரண்டாவது நான் இங்க உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர் உங்களை ஆசீர்வதிக்கணும். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரர் உங்களை ஆசீர்வதித்தால்தான் உங்களுடைய ஆசீர்வாதம் அந்த பூமியில நிலைத்திருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதம் அந்த பூமியில பெருகும். உங்களுடைய ஆசீர்வாதத்துல சந்தோஷம் இருக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே பாருங்க, வேதத்துல ஆபிரகாமை குறித்து போட்டிருக்குது. ஆபிரகாம் ஒரு பெரிய வெற்றியை பார்த்து வருகிறார். ஒரு பெரிய வெற்றியை பார்த்துட்டு வரும்போது ஆபிரகாமை எதிர்கொண்டு 18ஆம் வசனத்துல போட்டிருக்குது, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த, ஆசாரியன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, தேவனுடைய ஊழியக்காரங்க. ஆசாரியனா இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக் அப்பமும் திராட்சரசமும் கொண்டு போய் கொடுத்துட்டு அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படின்னு அவன் அங்கே ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். ஏன் இந்த இடத்துல ஆவியானவர் இதை எழுதி வச்சிருக்கிறார்? நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, ஆபிரகாம் காலத்துல ஆசாரியனுடைய ஆசீர்வாதத்துக்கெல்லாம்
அவசியம் இல்லாத காலம். ஆபிரகாமுடைய காலத்துல பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் தான் அவசியமாக இருந்துச்சு. ஆனா ஆபிரகாம் பாருங்க, அந்த ஆசாரியனுடைய ஆசீர்வாதத்தையும் அன்னைக்கு வாங்கினான். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாங்கினான், ஆசாரியனுடைய ஆசீர்வாதத்தையும் அன்னைக்கு வாங்கினான். இங்க போட்டிருக்குது, அந்த ஆசாரியன் அவனை ஆசீர்வதித்த போது, இங்க பைபிள்ல போட்டிருக்கு 20ஆம் வசனத்துல, உன் சத்துருக்களை உன் கையிற்கு ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் என்ன செஞ்சானா, தசம பாகங்களை கொடுத்தான். இங்க கவனிக்கணும், தேவ ஊழியர்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க அப்படின்னா, நீங்க உங்களுடைய சம்பாத்தியத்துல வர்ற பணத்தை என்ன செய்யணும், ஊழியக்காரங்க வச்சிருக்கிற ஆலயத்துல வந்து கொடுக்கணும். 10ல் 1 பங்கு. 10ல் 1 பங்குன்னா என்ன, உங்களுக்கு மாசம் வந்து 1000 ரூபா தான் வருதுன்னா 100 ரூபாயாவது என்ன செய்யணும், கொடுக்கணும். அப்பதான் நாங்க ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தை நீங்க கனம் பண்ணுகிறீங்கன்னு அர்த்தம். நாங்கள் ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதத்தையும் நீங்க விரும்புறீங்கன்னு அர்த்தம். ஆபிரகாம் பாருங்க, இந்த கட்டளை எல்லாம் ஆபிரகாம் காலத்துல கிடையாது. இந்த கட்டளை யார் காலத்துல தான் வந்துச்சுன்னா, மோசே காலத்துக்கு அப்புறம் வந்துச்சு. மோசேவுக்கும் ஆபிரகாமுக்கும் பல 100 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்குது. ஆனா காலங்கள்ல அன்னைக்கு ஆசீர்வதிக்கிறவங்களுக்கு தசமபாகம் கொடுக்கணும்ன்ற கட்டளை இல்லாத காலத்திலேயே ஆபிரகாம் என்ன செஞ்சான், தசமபாகத்தை கொடுத்தான். அப்ப தேவ பிள்ளைகளே, நாங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற திருச்சபையிலிருந்து வருகிற ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில நிலைக்கணும், பெருகணும், அல்லது உங்களுடைய சந்ததிகளுக்கு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சம்பாத்தியங்கள்ல, வருமானங்கள்ல நீங்க 10ல் 1 பங்கு ஆலயத்துல கொண்டு வந்து என்ன செய்யணும், போடணும். இது தேவனுடைய கட்டளை. மல்கியாவில் போட்டிருக்கிறாரு, நீங்க கொடுக்கல அப்படின்னா நீங்க வஞ்சிக்கிறீங்கன்னு அர்த்தம், ஏமாத்துறீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்றாரு. பாஸ்டர், எனக்கு எந்த பணமும் வர்றதில்ல பாஸ்டர், நாங்களாம் வேலைக்கே போறதில்ல பாஸ்டர் அப்படின்னா, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், உங்க கையில உங்க பிள்ளைகள் உங்க செலவுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா கூட அதுல இருந்து ஆண்டவருக்காக நீங்க என்ன செய்யலாம். உங்க கையில கவர்மெண்ட்ல இருந்து முதியோர் பணம் வருது, அதுல இருந்து ஆண்டவருக்காக ஏதாவது கொடுக்கலாம். ஏதோ ஒரு பென்ஷன் பணம் வருது, ஆண்டவருக்காக நீங்க கொடுக்கலாம். நான் மறுபடியும் சொல்லுகிறது, இதெல்லாம் நீங்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்பினீர்களே ஆனால், தேவ மனுஷன் தன்னை ஆசீர்வதிக்கணும்னு விரும்புனீங்கன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரன் மனப்பூர்வமா நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, நீங்க தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வருமானத்தை தசம பாகத்தை கொடுக்கணும். இதைத்தான் இங்க பார்க்கும். அப்ப தேவ பிள்ளைகளே, தேவன் ஆசீர்வதிப்பதற்கு நேராக எல்லா மனிதனையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நேராக ஆசீர்வதிக்க விரும்பினாலும் தேவன் ஒரு சிலரை என்ன செய்யறாருன்னா, அவருன்னு ஒரு இது வச்சிருக்கிறார், சிஸ்டம் வச்சிருக்கிறார். இப்ப பாருங்க, நம்ம எல்லாத்துக்கும் பிரதமர் மோடி தான். நேரடியா மோடி வந்து நமக்கு என்ன செய்ய முடியாது, எந்த திட்டத்தையும் கொடுக்க முடியாது. நம்ம எல்லாத்துக்கும் பிரதமர் மோடி தான், நம்ம எல்லாத்துக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தான். நேரடியா வந்து ஸ்டாலின் வந்து நமக்கு எதையுமே கொடுக்க முடியாது. அதுக்குன்னு என்ன செஞ்சிருக்கிறார், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அமைச்சர்கள் இருக்கிறாங்க, எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, கவுன்சிலர் இருக்கிறாங்க, இவங்க மூலமா தான் நமக்கு வருது. ஆனா கொடுக்கிறது யாரு, ஸ்டாலின் தான் கொடுக்கிறார். கொடுக்கிறது யாரு, மோடி தான் கொடுக்கிறார். அவங்க மூலமா தான் திட்டம் பாஸ் ஆகுது. அதே மாதிரி தான் கர்த்தர் என்ன செய்யறார், கொடுக்கிறது கர்த்தர் தான். அது எல்லாத்துக்கும் அவர் சைன் பண்ணி தான் எல்லாத்துக்கும் கிடைக்குது. ஆனா திட்டம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கர்த்தர் என்ன செய்யறாருன்னா பயன்படுத்துகிறார். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நீங்க எனக்கு கொடுக்கும்போது நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்காக நான் வாங்குற பணத்தெல்லாம் நானே வச்சுக்கிருந்தேன்னா நான் தசம பாகம் கொடுக்கணும். நான் தசம பாகம் கொடுக்கலன்னா நான் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. உங்களுக்குரிய அதே சட்டம் தான் எனக்கும். அப்ப ஊழியக்காரங்க வாங்கிட்டு யாருக்கு கொடுக்க கூடாதெல்லாம் கிடையாது. என்கிட்ட வாங்குறவங்க அவங்க என்ன செய்வாங்க. அப்ப தேவ பிள்ளைகள் நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும். தேவ மனிதன் உங்களை என்ன செய்யணும், மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கணும். பல தேவ மனிதர்களை நாம் ஃபாலோ பண்றவங்களா இருக்கக்கூடாது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பல மனிதர்களோட நம்ம பழகலாம், தப்பு கிடையாது. பல கூட்டங்களுக்கு நம்ம போகலாம், தப்பு கிடையாது. ஆனா எந்த இடத்துல நம்ம உரிமை வச்சுக்கிறோம் அப்படின்னா, எப்படி நம்ம ஒரு குடும்பம் இருக்குது பாருங்க, ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குடும்பம். அதே போலதான் திருச்சபையும் இருக்கணும். உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியல, புரியலைனாலும் புரிஞ்சு கொள்ள முயற்சி பண்ணுங்க. திருச்சபைன்றது அதுதான், ஒரு குடும்பம் தான். நம்ம வெளியில போறது வேற, விசேஷங்களுக்கு போறது வேற, நல்லது கெட்டதுக்கு போறது வேற. ஆனா என்னங்க போனாலும் நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, நமக்குன்னு ஒரு தகப்பன் இருக்கிறார், நமக்குன்னு ஒரு மனவாளனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நமக்குன்னு ஒரு சகோதரனை கர்த்தர். நம்ம அந்த ட்ரெக்ஸ் அந்த இதுக்குள்ள அந்த வட்டத்துக்குள்ளதான் நம்ம என்ன செய்யணும், என்னைக்குமே இருக்கணும். அதுதான் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கான துவக்கம்.
இப்படிப்பட்ட ஒழுங்குக்குள்ள இல்லைனாலே நம்முடைய ஆசீர்வாதம் சிதற ஆரம்பிக்கும். தேவன் கொடுத்திருக்கிற ஒழுங்கை நம்ம மீறினாலே நமக்கு ஆசீர்வாதம் வர்றது மாதிரி இருக்கும், ஆனா ஆசீர்வாதம் சேராது. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் இங்க பாருங்க, அன்னைக்கு மோசையின் காலத்துல 12 கோத்திரம் இருந்துச்சு. 12 கோத்திரத்துல தேவன் லேவி கோத்திரத்தை மட்டும்தான் தன்னுடைய ஊழியத்தை செய்யும்படி தெரிந்து கொண்டார். அந்த லேவி கோத்திரத்திலையும் பல குடும்பங்கள் இருந்தாங்க. வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல வசனத்தை சொல்றதுக்குன்னு ஆசீர்வதிக்கிறதுக்குன்னு தேவன் ஆரோனின் குடும்பத்தை தான் தெரிந்து கொண்டார். ஆரோனின் குடும்பத்திலையும் சில பிள்ளைகளுக்கு சில வேலைகளை கொடுத்தார். இதெல்லாம் நான் ஏன் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னா, தேவனுடைய திட்டம்னு ஒண்ணு இருக்கு. கண்ணை மூடிக்கிட்டு இன்னைக்கு யூடியூப்ல வர்றவங்களெல்லாம் நாம என்ன செஞ்சிடறோம், ஊழியக்காரங்க நம்ப ஆரம்பிச்சிடுறோம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், யாரையும் நம்ம குறைச்செல்லாம் மதிப்பிடலை. அவங்களுக்கு ஆண்டவர் அனுமதிக்கிற காலங்க வரைக்கும் அவங்கவுங்க ஆடுவாங்க. நல்ல உபதேசத்துக்காரங்களா இருக்கட்டும், கெட்ட உபதேசத்துக்காரங்களா இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு அனுமதிக்கிற நாள் வரைக்கும் ஆடுவாங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு நீங்களே தேடி பார்த்தீங்கன்னா கூட அட்ரஸ் இல்லாம போயிடுவாங்க. அவங்கள ஃபாலோ பண்ற நீங்களும் கொஞ்ச நாள் கழிச்சு அப்படிதான் போயிருவீங்க. அதனாலதான் நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா ஆண்டவருடைய அந்த திட்டத்தை நீங்க என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். தேவன் உங்களை என்ன செய்யணும், கொடுத்திருக்கிற ஊழியரை கொண்டு ஆசீர்வதிக்கணும். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஊழியக்காரங்க உங்களை மனப்பூர்வமா ஆசீர்வதிக்கணும். அதைத்தான் அன்னைக்கு மோசேட்ட ஆண்டவர் சொல்றார், ஆரோனின் குமாரர்களை பார்த்து சொல்லு, இந்த ஜனத்தை இவங்க ஆசீர்வதிக்கணும். இப்படி இவங்களை ஆசீர்வதிச்சாங்கன்னா நான் என்ன செய்வேன், இவங்களை ஆசீர்வதிப்பேன். அதுல முதல்ல பாருங்க, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்ற வார்த்தையை ஊழியக்காரங்க சொல்லணும் அப்படின்ற. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கர்த்தர் தம்மை தேடுகிற ஜனங்கள் இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்யறார், விரும்புகிறார். கர்த்தரை தேடுகிற நீங்களும் நானும் முதல்ல ஆசீர்வாதமா இந்த பூமியில இருக்கணும்னு விரும்புறதுனால தான் அவர் சொல்லுகிறாரு, இந்த ஜனத்தை ஆசீர்வதி. நீங்க என்னாமத்துல வாட்சி பாத்தீங்கன்னா, இந்த ஜனத்தை சபிப்பதற்காக பாலாக் என்கிற ஒரு ராஜா என்ன செய்வான், ஒரு தீர்க்கதரிசியை கூட்டு வருவார். ஆனா 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் போட்டிருக்குது, அந்த தீர்க்கதரிசி இவர்களை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம் என்று அவன் என்ன செய்யறான், கண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் நம்மளை சபிக்க நினைச்சாலும், யார் நமக்கு விரோதமாக மாந்திரீகங்களை செய்ய நினைச்சாலும், பாலாக் அப்படித்தான் செஞ்சான். நமக்கு விரோதமா யார் என்னத்தை செஞ்சு நம்முடைய ஆசீர்வாதத்தை முடக்க நினைச்சாலும், ஒன்று மட்டும் நீங்க புரிந்து கொள்ளணும், தேவ மனுஷனை ஆசீர்வதிச்சான்னா எந்த ஆசீர்வாதமும் என்ன செய்யும், முடங்காது. எந்த ஆசீர்வாதையும் யாரும் தடுக்க முடியாது. அதனாலதான் இங்க பாருங்க, பிழையாம வந்து சபிக்க வருகிறான். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த சபிக்க வந்த பிழையாம தேவன் ஆசீர்வதிக்க வைக்கிறார். அந்த பாலாக் சொல்லுகிறான், நான் உன்னை சபிக்கும்படிதான் கொண்டு வந்தேன், ஆனா நீ சபிக்கிறதுக்கு பதிலாக வர்றப்பெல்லாம் என்ன செய்யற, இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்கிற. அப்பதான் பிழையாம சொல்லுகிறான், இந்த ஜனத்தை ஆசீர்வதிப்பதான் கர்த்தருக்கு பிரியம். இனிமே இந்த ஜனத்தை நான் என்ன செய்யக்கூடாது, சபிக்க கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வர்றான். அப்ப தேவ பிள்ளைகளே, தேவன் நீங்க இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும்னு என்ன செய்யறார், விரும்புகிறார். நீங்க ஆபிரகாம ஆண்டவர் அழைத்த உடனே சொல்றாரு, நான் அந்த பூமியில என்ன செய்ய போறேன், நான் ஆசீர்வாதமா வைக்க போறேன். நீங்க ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல வாட்சி பாத்தீங்கன்னா தெரியும், நான் ஆசீர்வாதமா வைக்க போறேன். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்துல வாட்சி பாத்தீங்கன்னா, என்னுடைய எஜமான் வெள்ளியையும் பொன்னையும் உடைய சீமானா இருக்கிறார், கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வச்சிருக்கிறான்னு சொல்லி அவங்க வேலைக்காரன் சொல்லுவோம். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றது தேவனுடைய விருப்பம். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ கையில எல்லா வேலையிலும் அவனை ஆசீர்வதிப்பேன்றாரு. இந்த வேலை அந்த வேலையெல்லாம் கிடையாது. எனக்கு முடி வெட்டுறதா வேலைன்னா கூட அந்த முடி வெட்டுறதுல உங்களை என்ன செய்ய முடியும், கர்த்தர் ராஜாவா உயர்த்த முடியும். அல்லது என்னுடைய வேலை வந்து நகராட்சியில தான் அப்படின்னா கூட கர்த்தர் உங்களை ராஜாவா உயர்த்த முடியும். எந்த வேலையும் இருக்கலாம். இந்த வேலை தான் அந்த வேலை எல்லாம் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், கையிடுற வேலையெல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் எந்த இடத்துலயும் ஆசீர்வாதமா இருக்கணும். நீங்களும் நானும் எந்த மனுஷனுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். எந்த மனுஷனுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். நீங்க யார்கிட்டையுமே என்ன செய்யக்கூடாது, 2 ரூபா வாங்கி சாப்பிடணும்னு நினைக்க கூடாது. யாருக்குமே நீங்க 2 ரூபா கொடுக்கணும்னு சொல்லி என்ன செய்யணும், விரும்பணும். நல்லா தெரிந்து கொள்ளுங்க. ஒரு தேங்காய் வித்துட்டு வர்றாங்க, தேங்காய் வித்துட்டு வர்றவங்க அந்த தேங்காயினுடைய மதிப்பு 25 ரூபான்னு சொல்றாங்க.
உண்மைக்கே அதனுடைய மதிப்பு வெளி உலகத்துல 25 ரூபான்னா நீங்க மனப்பூர்வமா கொடுங்க. அதுக்கு பதிலா அவங்கள கட்டாயப்படுத்தி 22 ரூபாய்க்கு வாங்கி நீங்க சாதிச்சிட்டீங்கன்னு நினைக்கலாம். அங்கிட்டு போகும்போதே என்ன செய்வாங்க, கஞ்ச பிசுனாரி, இது கை விளங்காத கழுத அப்படின்னு சொல்லி அவங்க திட்டிக்கிட்டே போனாங்கன்னா அந்த சத்தம் உங்க காது கேட்காது, கர்த்தருடைய காது கேட்கும். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், என்னையால 2 ரூபா ஒருத்தன் சம்பாதிக்கணும்னு நான் விரும்பணும். இன்னொருத்தர் சம்பாத்தியத்தை நான் 2 ரூபாயை புடுங்கணும்னு நினைக்க கூடாது. தேவ பிள்ளைகள் அவங்க தான் ஆசீர்வாதம் பெருகும், ஆசீர்வாதம் பெருகும். எந்த வேலையும் நான் யாரையும் போட்டு செய்ய மாட்டேன், நானே எல்லா வேலையும் செய்வேன், எவனுக்கும் நான் என் பணத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் தேவ பிள்ளைகள் நினைக்க கூடாது. வாய்ப்பு இருந்துச்சுன்னா யார்கிட்டயாவது ஒரு வேலையை வாங்கிட்டு காசை கொடுக்கணும். அது மனப்பூர்வமா அவங்க சந்தோஷமா வாங்கிட்டு போற அளவுக்கு கொடுக்கணும். நானே மல்லு கட்டி கடைசியில் மொத்தமா போய் ஆஸ்பத்திரியில் போய் என்ன செய்வீங்க, எவனுக்கும் ஒருத்தவங்க கொடுத்துருவீங்க. நம்மளால 4 பேர் சாப்பிடணும்னு நினைக்கணும், நம்மளால 4 பேர் வாழணும்னு நினைக்கணும். அவங்களுக்கு தான் ஆசீர்வதிக்கப்படணும்ன்ற மனநிலை இருக்கு. நம்மளால 4 பேர் வாழணும், நம்மளால 4 பேர் சாப்பிடணும், 4 பேர் பிழைக்கணும். அப்ப நீங்களும் நானும் ஆசீர்வாதமா இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனா அதற்கு இப்ப நீங்க என்ன செய்யணும், உங்களுடைய மனநிலையில 4 பேர்த்துக்கு நம்ம கை நீளணும், நம்ம கை நீளணும், 4 பேருக்கு நீளணும். யாருக்கிட்டே இருந்து நம்ம 2 ரூபா காசை பறிச்சோன்ற வருத்தம் யார்கிட்டே வரக்கூடாது. அதனாலதான் இயேசு தன்னுடைய உபதேசத்தை சொல்லும்போது சொன்னாரு, எப்போ உங்கள்கிட்ட இருக்க ஒரு அங்கி எடுத்துக்கிட்டானா அவனுக்கு வஸ்திரத்தையும் கூட வச்சுட்டு போடான்னு கொடுத்துரு. அதனுடைய நோக்கம் என்னன்னா, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ என்ன செய்யாத அல்ற சில்லறைகள் மாதிரி இம்மி கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது, இம்மி கணக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு மல்லு கட்டக்கூடாது. தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகிறார் நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்ற மனநிலையில வாழணும். நான் வாங்குகிறவன் அல்ல, கொடுக்கிறவன்ற மனநிலையில நீங்க வாழணும். நான் யார்கிட்ட எதையும் அபகரிக்கிறவன்ற மனநிலையில அல்ல, என்னால முடிஞ்சுன்னா யாரையும் நான் ஆசீர்வதிக்கிற மனநிலையில வாழணும். என் மனநிலை மாறணும். ஏனென்றால் தேவன் விரும்புகிறார் நீங்க என்ன செய்யணும், இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்கணும். அதனாலதான் அன்னைக்கு வார்த்தையை சொல்றாரு. வார்த்தையை ஜனத்தை என்ன செய், ஆசீர்வதி. 2வது அந்த வார்த்தையில போட்டிருக்கு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை என்ன செய்யட்டும், காக்க கடவர். அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் உன்னை பராமரிப்பார், கர்த்தர் உன்னை என்ன செய்வார், காப்பாற்றுவார், கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். அப்ப தேவ ஜனமே, முதல்ல கர்த்தர் நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு விரும்புகிறார். 2வது கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, இந்த பூமியில நீங்க என்ன செய்யணும், பாதுகாப்பா வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த பூமியில நீங்க விபத்து இல்லாம வாழணும், ஆபத்து இல்லாம வாழணும், சண்டை இல்லாம வாழணும். இந்த பூமியில நீங்க பாதுகாப்பா வாழணும். இந்த பூமியில எந்த சேதமும் வரக்கூடாது. தம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பாய் அல்லது அதான் போட்டிருக்க பராமரிக்கிற ஜனமாய் நீங்க இருக்கணும். உபாகமத்துல மோசே சொல்லுவான், கர்த்தருடைய கண்கள் உன் மேல வைக்கப்பட்டிருக்குது, ஏன்னா நீ தேவனாலே விசாரிக்கப்படுகிற ஜனம், நீ தேவனாலே விசாரிக்கப்படுகிற ஜனம். வருஷத்தின் துவக்கத்திலிருந்து வருஷத்தின் முடிவு மட்டும் நீ தேவனாலே விசாரிக்கப்படுகிற ஜனம். கர்த்தருடைய பார்வை உங்க மேல இருந்துகிட்டே இருக்குது. கர்த்தர் ஒரு பொழுது, அதான் சங்கீதக்காரன் சொல்றான், அவர் இமைப்பொழுது கூட உறங்குகிறதும் இல்ல தூங்குறதும் இல்ல. 121 சங்கீதத்துல சொல்லுகிறான், இமைப்பொழுது கூட அவர் தூங்குகிறதும் இல்ல உறங்குகிறதும் இல்ல. எல்லா தீங்குக்கும் உங்களை விலக்கி பாதுகாக்கிறாரு. பகல்ல பறக்கிற அம்பா இருக்கட்டும், இரவுல உருவாகிற எல்லாத்துக்கும் விரோதமாகவும் உங்களுக்கு விரோதமா வருகிற எதுவா இருக்கட்டும், வெயிலாகிலும் நிலமாகிலும், இதெல்லாம் வேதத்துல சொல்லி இருக்குது. வாதம் உங்க கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உங்களுக்கு நேரிடாது, இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லி இருக்குது. எதை வச்சு சொல்லுது அப்படின்னா, கர்த்தர் சொல்றாரு, உங்களை ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவரே சகலவித பாதுகாப்பையும் இவர்களுக்கு தருவீராக, எல்லா வகையிலும் இவர்களை காப்பாற்றுவீராக. இவர்கள் எல்லா வகையிலும் முதல்ல ஆசீர்வாதமா இருக்கணும். ஆசீர்வாதமா இருக்கிற நாம் பாதுகாப்பாகவும் என்ன செய்யணும், இருக்கணும், பாதுகாப்பாகவும் இருக்கணும். அதனாலதான் பல இடங்கள்ல சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றான், நீங்க தான் என்னுடைய அரணா இருக்கிறீங்க, நீங்க தான் என்னுடைய அடைக்கலமா இருக்கிறீங்க, நீங்க தான் என்னுடைய கோட்டையா இருக்கிறீங்க, நீங்க தான் என்னுடைய துருகமா இருக்கிறீங்க, என்னை சுற்றிலும் வேலி அடைத்திருக்கிறீங்க. யாரை சுற்றிலும் தேவன் வேலி அடைத்திருந்தான்னு சாத்தான் சொன்னா, யோபுவ சாத்தான் சொல்றான், யோபுவை சுற்றிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் நீங்க வேலி அடைச்சு வச்சிருக்கிறீங்க. அப்ப தேவ பிள்ளைகளே, நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறீங்க. அந்த ஆசீர்வாதமா இருக்கிற அந்த ஆசீர்வாத வாழ்க்கையை தேவன் பாதுகாக்கணும். அப்ப தேவன் என்ன செய்யறாரு, நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னு அடுத்து விரும்புகிறார். பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை சுத்தியும் தேவன் இருக்கணும்னா நீங்க பரிசுத்தமான சிந்தையோட இருக்கணும்.
பரிசுத்தமான சிந்தை இல்லாம கர்த்தர் என்னை சுத்தி இருக்கட்டும் நினைச்சீங்கன்னா அவர் பட்சிக்கிற அக்னின்னு பைபிள்ல போட்டிருக்கு. கையை காலை விளங்காம பண்ணிடுவார், கண்ணை குருடாக்கிடுவார், எதை வேணாலும் செய்வார். அவரால் முடியாதுலாம் ஒண்ணும் கிடையாது. கர்த்தர் என்னை சுத்தி இருக்கணும், என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவர் பார்த்துக்கிட்டே இருந்தா தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அவர் பார்த்துக்கிட்டே இருந்தா தான் உங்களுக்கு பாதுகாப்பு. அவர் இமைப்பொழுது மறந்தா தாவீது சொல்றான், ஆண்டவரே நான் கலங்கி போவேன்றான். அப்ப கர்த்தர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? கர்த்தர் பார்க்கிறார்ன்ற பயத்தோட வாழணும். யோசேப்பு வாழ்ந்தான் பாருங்க, கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். அப்ப நீங்க பாதுகாக்கப்படணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான ரதங்கள் இருந்ததாக ராஜாக்களின் புஸ்தகத்துல தேவன் என்ன செய்யறாருன்னா அந்த கேயாசியின் கண்களை திறந்த உடனே காண்பிக்கிறார். எலிசாவை சுற்றிலும் என்ன செஞ்சான்? அக்னிமயமான ரதங்களோடு தூதர்கள் சூழ்ந்து நின்னாங்க. அதனாலதான் வேதத்துல போட்டிருக்கு, சங்கீதம் 34 கர்த்தருக்கு பயந்தவர்களை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? சூழ பாளையம் இறங்கி இருக்கிறார்னு போட்டிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிறான், ரெண்டாவது கர்த்தர் நம்மளை பாதுகாக்கிறான். நீங்க நினைச்சா பாதுகாக்க முடியாது, நான் நினைச்சா பாதுகாக்க முடியாது. அதுக்காக நாம என்ன செய்யலாம்? போய் பஸ்ல விழுகலாம். அதுக்காக நாம போய் என்ன செய்யலாம்? ட்ரெயின் வரும்போது கர்த்தர் பாதுகாப்பார்னு தண்டவாளத்துல நேரம் நடந்து போகலாம்லாம் பாஸ்டர் சொல்லி கொடுக்கல. உடனே என்ன செஞ்சிடாதீங்க, ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிடாதீங்க. சிலர்லாம் வந்து அப்படி எக்ஸ்ட்ரீமா போயிடுறாங்க. அவங்களதான் பைபிள்ல போட்டிருக்கு, அவங்கெல்லாம் என்ன செய்தவங்க? சரியான புரிதல் இல்லாதவங்க, வசனத்தை தவறாய் புரிந்து கொண்டவங்க. அப்ப பாருங்க, தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் பாதுகாப்பா அந்த பூமியில இருக்கணும். எந்த பாதிப்பும் நமக்கு வரக்கூடாது. நீங்க இஸ்ரவேலருடைய வாழ்க்கையை வாசிச்சு பாத்தீங்கன்னா எகிப்தியருக்கு மேல வாதைகள் வரும், ஆனா இஸ்ரவேலர்கள் மேல வாதைகள் வராது. எகிப்தியர்கள் மேல கொள்ளை நோய்கள், அது போக இருள் வரும். எகிப்தியர்கள் வீடுகள்ல உள்ள ஒரே நாத்தம் வரும், ஆனா இஸ்ரவேலர்கள் வாழ்க்கையில எதுவுமே இருக்காது. ஏன்னா அதுக்கு தேவன் என்ன செய்வார்னா வித்தியாசத்தை உண்டு பண்ணி வச்சிருப்பார். அப்ப நீங்க தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா இருந்தீங்கன்னா தேவனுடைய பாதுகாப்பு உங்க மேல என்ன செய்யும்? அப்படியே சுற்றினும் வேலி அடைச்சதை போல இருக்கும். தேவனுடைய பாதுகாப்பு உங்க மேல இருக்கணும் அப்படின்னா, நான் தான் சொன்ன பாருங்க, தேவன் பார்த்து கொண்டே இருக்கணும்னா உங்களுடைய சிந்தை எப்பயுமே பரிசுத்தமா இருக்கணும். சிந்தையில எப்பயுமே பரிசுத்தத்தை நீங்க காத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் உங்களுடைய பாதுகாப்பு நீடித்து இருக்கும். அப்ப தேவ பிள்ளைகளுடைய அழகே வந்து பைபிள்ல போட்டிருக்கு, பரிசுத்த அலங்காரத்துடனே அவரை தொழுது கொள்ளுங்கள். பாவம் மிகுந்த உலகத்துலதான் வாழ்றோம். எங்க சுத்தினாலும் எங்க பார்த்தாலும் நாம நிக்கிற இடம், நடக்கிற இடம், உட்கார்ற இடம், எங்க பார்த்தாலும் இன்னைக்கு என்ன செஞ்சிருச்சு? பாவம் அக்கிரமம் பெருகி போச்சு. ஆனா இந்த நேரத்துல கர்த்தருடைய கண்கள்ல நமக்கு கிருபை கிடைச்சிருக்குது. நானும் நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கும் போதுதான் பாதுகாக்கப்படுவோம். பரிசுத்தம் இல்லாம போயிருச்சுன்னா நம்முடைய பாதுகாப்புக்கு பிசாசு என்ன செஞ்சிருவான்? வேட்டு வச்சிருவான். இங்க பாருங்க, இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும், இரண்டாவது உங்களை பாதுகாக்கட்டும். மூணாவது 25ஆம் வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சம் உங்க மேல வரட்டும், முகத்தை பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருபையா இருக்கட்டும். அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் எப்பயும் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கட்டும். கர்த்தர் எப்பயும் உங்க மேல கிருபையா இருக்கட்டும்னா கர்த்தர் எப்பயும் உங்க மேல அன்பா இருக்கட்டும். அப்ப தேவ பிள்ளைகளே, உங்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் நீங்க நல்லவர் என்பதை ருசிக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். எப்பயுமே நீங்க என்ன செய்யணும்? கர்த்தர் எனக்கு நல்லவர், கர்த்தர் எனக்கு நல்லவர் நீங்க ருசிக்கணும். கர்த்தர் எனக்கு நல்லவர் என்பதை நீங்க ருசிப்பதற்காக கர்த்தர் உங்களுக்கு சகலவித நன்மையும் செய்வார். அதைத்தான் இங்க ஆசீர்வதிக்க சொல்றான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கும்படி அவருடைய முகத்தின் பிரகாசம் இவர்கள் மேல இருக்கட்டும், இவர் மேல கிருபையா இருக்கிறார் என்பதை அவங்க ருசிக்கட்டும். கர்த்தர் உங்க மேல அன்பா இருக்கிறார் என்பதை அவங்க அறிந்து கொள்ளட்டும். அப்ப தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ள அடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னன்னா, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நல்லவராகவும் கிருபையுள்ளவராகவும் அல்லது அன்புள்ளவராகவும் இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் உணரும்படிக்கு கர்த்தர் என்ன செய்யறார்? நம்மளை வழி நடத்துகிறார். கர்த்தர் நம்மளை வழி நடத்துகிறார் ஒவ்வொரு நாளும் உணரும்படிக்கு. நீங்க பாத்தீங்கன்னா ஆடுகளை குறித்து யாக்கோபு தன்னுடைய ஏசா என்கிற தான் சகோதரன் சொல்றான், ஆடுகள்ல கரவல் ஆடுகள் இருக்குது, ஆடுகள்ல பிஞ்சு ஆடுகள், குட்டி ஆடுகள் இருக்குது, அதனால ஆடுகளை நான் மெதுவா நடத்தி வர்றேன், நீ போ அப்படிமா ஏசாட்ட.
ஏசா சொல்லுவாரு, நீ என்ன செய், என் கூட வா, வேகமா போவோம். ஏனென்றால் ஏசா வந்து பைபிள்ல போட்டிருக்கு, அவன் வன சஞ்சாரியா இருந்தான், வல்லவனா இருந்தான், வேட்டையாடுவதில் வல்லவனா இருந்தான், ரொம்ப முரட்டு சுபாவம் உள்ளவன் ஏசா. ஆனா அந்த யாக்கோபு ரொம்ப மென்மையான சுபாவம் உள்ளவன். அதனாலதான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, யாக்கோபு ஏசாவும் சந்திச்ச போது ஏசா வந்து என் கூட வான்னு கூப்பிடுறான். அப்ப யாக்கோபு சொல்றான், உன் கூட நான் வந்தேன்னா என் ஆடு மாடுகள்லாம் செத்து போயிரும், நீ போ, நான் பதறாம வர்றேன் அப்படின்றான். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அந்த ஆடு மாடுகளுக்கு தெரியும், அந்த நிலைமைய யாக்கோபுக்கு தெரியும். அதே போலதான் தேவ பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எந்த நிலையில இருக்கிறோம்ன்றத கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். எந்த நிலையில நமக்கு என்ன நன்மை செய்யணும்ன்றத கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். எந்த நிலையில நமக்கு என்ன வார்த்தைகளை பேசணும்னு கர்த்தர் அறிஞ்சிருக்கிறார். அதனாலதான் இங்க சொல்றான், கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சம் உன் மேல இருக்கட்டும், கர்த்தர் முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணி எப்பயும் கர்த்தர் என்ன செய்யட்டும், உன் மேல கிருபையா இருக்கட்டும். நீங்க வேதத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொண்டார்களோ, யாரெல்லாம் கர்த்தரிடத்துல கிருபையை பெற்றார்களோ, அவர்களெல்லாம் இந்த பூமியில கர்த்தருடையவர்கள் என்ற சாட்சியையும் பெற்றார்கள். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய கிருபையை பெற்று இருந்தோமே ஆனால், அல்லது கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொண்டோமே ஆனால், கர்த்தருடையவர்கள் என்ற சாட்சியையும் இந்த பூமியில நாம் என்ன செய்வோம், பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கிருபைய நீங்க பாத்தீங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சு, யாக்கோபுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சு, இதெல்லாம் பைபிள்ல போட்டிருக்கு. மோசேக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சு, இதெல்லாம் பைபிள்ல போட்டிருக்கிற சத்தியங்கள் தான். தாவீதுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சு. யாருக்கெல்லாம் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிச்சோ அவங்க எல்லாம் கர்த்தருக்காக அந்த பூமியில என்ன செஞ்சாங்க, கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறான்ற சாட்சியை வெளிப்படுத்தினார். அப்ப தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு நல்லவராகவும் உங்களுக்கு கிருபையுள்ளவராகவும் எப்பயும் இருக்கட்டும். கர்த்தருடைய கோபம் உங்க மேல வரக்கூடாது, கர்த்தருடைய அந்த எந்த வகையான சாபமும் உங்க மேல வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்க சொல்றான். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, மோசேட்ட சொல்லி ஆசீர்வதிக்க சொல்றாரு. இந்த ஜனத்தின் மேல தேவ கோபம் வந்துடக்கூடாது, தேவனுடைய சாபம் வந்துடக்கூடாது, அப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த ஜனங்கள் வாழ்ந்துடக்கூடாது, கர்த்தர் உங்களுக்கு நல்லவரா இருக்கணும், கர்த்தர் உங்க மேல கிருபையா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஒன்றை புரிந்து கொள்ளணும், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கவும் செய்கிறார் அப்படின்றத, அவர் மேல் நம்ம மேல் அன்பா இருக்கிறார் என்பதையும் நாம் உணர வேண்டும் என்று அந்த 25வது வசனத்துல ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம் ரூத்தை குறித்து. ரூத்தை குறித்து நீங்க வாசிச்சிருப்பீங்க. ரூத்துடைய வாழ்க்கையில தொடர் சோகங்கள். ரூத்து கல்யாணமான புதுசுலயே பிள்ளை பிறக்கிறதுக்கு முன்னாடியே கணவன் செத்து போயிடுறாரு. கணவன் செத்து போன உடனே ரூத்தை குறித்து நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, நல்ல குணசாலியான பெண். ரூத்தை குறித்து அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்கு. குணசாலியான பெண். குணசாலியான பெண்ணுக்கு கணவன் செத்து போயிட்டாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. குணசாலியான பெண்ணுக்கு கணவன் செத்து போயிடுச்சுன்னா அந்த குணசாலியான பெண் என்ன செய்வாங்க, எல்லாத்துலயும் நான் தான் யோக்கியமானவன், என் புருஷனை ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு, இந்த அக்கிரமக்காரங்கெல்லாம் புருஷனோட வாழ்றாங்களே அப்படின்னு பொதுவா மனுஷர்கள் அழுவாங்க. பொதுவா மனுஷர்கள் அழுவாங்க. ஆனா இந்த ரூத் என்ன செய்யல, எதையுமே அவங்க பாரமா நினைக்கல. அவங்க அமைதலா இருந்தாங்க. அப்ப ரூத்தோடைய மாமியார் என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் இழந்தாச்சு, நான் என் ஊருக்கு போறேன்றாங்க. உடனே ரூத் என்ன செய்யறாங்க, எல்லாத்தையும் இழந்து நீங்க உங்க ஊருக்கு போகும்போது நானும் உங்க கூட வரேன்றாங்க. அப்ப ரூத்தோட மாமியார் சொல்றாங்க, நகோமி சொல்றாங்க, நான் தான் வாழ்க்கையில எல்லாத்தையும் வாழ்ந்து முடிச்சிட்டேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு மாமியார்னா இப்படிதான் இருக்கணும். தகப்பனே தாய் எப்படி இருக்கிறாங்கன்றதுக்கு வேதத்துல பல உதாரணங்கள் இருக்கு. மாமியார் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரே உதாரணம் நகோமி தான். மருமகள் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரே உதாரணம் ரூத்து தான். மாமியார் ரூத்து உடைய மாமியார் பாத்தீங்கன்னா உண்மைக்கே அவ தெய்வ பயமுள்ள ஒரு மாமியார். ஆனா தொடர் சோகம். அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், தொடர்ந்து சோகம். தெய்வ பயமா இருக்கிறாங்க, தொடர்ந்து இழப்புகள், தொடர்ந்து நஷ்டங்கள். ரூத்தோட மாமியார் சொல்றாங்க, எப்ப நான் வாழ்க்கையில எல்லாத்தையும் வாழ்ந்து முடிச்சிட்டேன், இனி நான் கடைசி காலத்துல ஏன் ஊர் பக்கம் போயிடுறேன்றாங்க. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, தாய் தகப்பனை எவ்வளவு தூரம் நீங்க கனம் பண்ணணுமோ அதே போல மாமனார் மாமியாரையும் நீங்க என்ன செய்யணும், கனம் பண்ணணும்.
ஏதோ தாய் தகப்பனை மட்டும் தான் கனம் பண்ணா நமக்கு நல்லது, மாமனார் மாமியாரை நம்ம ஏன் கனம் பண்ணணும்னு ஒரு தேவ பிள்ளை நினைக்க கூடாது. அப்படி நினைச்சீங்க அப்படின்னா நீங்க தேவனுடைய இருதயத்தை என்ன செய்யல, சரியா புரிஞ்சுக்கிறோன்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகள் எப்பயுமே என்ன செய்யணும், மாமனார் மாமியாரை ஆதரிக்கிறவங்களா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் மாமனார் மாமியாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை தன்னுடைய தகப்பனுக்கும் தன்னுடைய தாய்க்கும் செய்வதை போல எண்ணி செய்யணும். தேவனுடைய பிள்ளைகள் நல்லா தெரிந்துக்கோங்க, தேவனுடைய கிருபையை நீங்க இழந்து போகாம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, தேவனுடைய கிருபை என் மேல நிலைச்சிருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்க மாமியாரையும் மாமனாரையும் மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்வதற்கு நீங்க பணிவிட செய்யுங்க. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா தேவ கிருபை உங்க மேல பெருகும், நிலைச்சிருக்கும். இதைத்தான் நம்ம ரூத்து புஸ்தகத்துல வாசிக்கிறோம். மாமனார் மாமியாரை யாரும் என்ன செய்யாதீங்க, அப்பமா எண்ணாதீங்க, அள வைக்காதீங்க. அதே தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நாளைக்கு உங்க மருமகனும் உங்க மருமகளை வந்து கண்டிப்பா உங்களை 2 மடங்கு அழுக வைப்பாங்க. இதெல்லாம் வேதத்துல இருக்கிற சத்தியங்கள் தான். அதனால தேவ பிள்ளைகளே, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், யாராவது மாமனார் மாமியார் அழுக வைக்கிற ஆட்களா இருந்தீங்கன்னா இப்பயே ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிருங்க, மன்னிப்பு கேட்டுட்டு, அவங்க உயிரோட இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. மாமனார் மாமியார் மகிழ்ச்சியாய் வைத்துக் கொள்ளணும், அவங்களும் உங்களை ஆசீர்வதிக்கணும். இதெல்லாம் நீங்க ரூத் புஸ்தகத்துல வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆனா மருமகளுடைய சுகவாழ்வை மாமியா விரும்பினாங்க. மருமகளுடைய சுகவாழ்வை மாமியா விரும்பினாங்க. மருமகளும் மாமியாருடைய சுகவாழ்வை விரும்பினாங்க. மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்க விரும்பினாங்க. மாமியாரை பராமரிக்க விரும்பினாங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், மாமியார் நல்லவங்களா கெட்டவங்களா, அப்பா அம்மா நல்லவங்களா கெட்டவங்களா, மாமனார் நல்லவங்களா கெட்டவங்களா, இந்த ஆராய்ச்சிக்குள்ள எல்லாம் போக வேண்டாம். அந்த ஆராய்ச்சி நமக்கு தேவையில்லை. நம்மளால முடிஞ்சா நன்மை செய்வோம், அவ்வளவுதான். அந்த ஆராய்ச்சியெல்லாம் கர்த்தர் பண்ணிட்டு போறாரு. யாரையும் நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க எல்லாம் நம்ம சொல்லி எல்லாம் என்ன செய்ய வேண்டாம், கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டாம். இங்க பாருங்க, ரூத்தோட புஸ்தகத்துல அழகா பார்க்கிறோம். அவன் மேல ரூத்து மேல தேவனுடைய கிருபை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். மாமியாரை பின்பற்றி போகிறார்கள். மாமியாரை பின்பற்றி போனதுனால அவர்கள் போகிற இடங்கள்ல தேவன் ஒரு பெரிய உயர்ந்த மனிதன் கண்கள்ல அந்த அம்மாவுக்கு என்ன செய்யறாரு, கிருபை கிடைக்க வைக்கிறார். அப்ப கிருபை நீங்க இறக்கம் காமிச்சீங்கன்னா உங்களுக்கு இறக்கம் கிடைக்கும்னு பைபிள்ல போட்டிருக்கு. நீங்க காண்கிற சகோதரன்ட்டே இறக்கமா இல்லைன்னா காணாத தேவன்ட்ட எப்படி நீங்க அன்பா இருப்பீங்கன்னா பைபிள்ல போட்டிருக்கு. அன்பா இல்லைன்னா எப்படி இருப்பீங்கன்னு போட்டிருக்கு. அப்ப தேவ பிள்ளைகளே, தேவன் உங்க மேல கிருபையா இருக்கணும் அப்படின்னா, நம்ம ரூத்து புஸ்தகத்துல வாசிக்கிறோம் பாருங்க, தேவனுடைய கிருபையை நீங்க அதிகமாய் பெற்றுக்கொள்ளணும், பெருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கர்த்தருடைய நன்மையை ருசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்க ருசிக்க நினைச்சீங்கன்னா, நீங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லவங்களா என்ன செய்யுங்க, வாழ பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நன்மை செய்ய பாருங்க. உங்க திராணிக்கு என்ன முடியுமோ, பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு, உங்க திராணிக்கு என்ன முடியுமோ அதை செய்ய பாருங்க. அதுக்குரிய பிரதிபலனை யார்கிட்ட எதிர்பார்க்காதீங்க, அவட்ட மட்டும் எதிர்பாருங்க. நான் என்ன செஞ்சாலும் அந்த அம்மா இளைய மகளுக்கு தான் போய் செய்யுது, நான் என்ன செஞ்சாலும் அந்த அம்மா மூத்த மகனுக்கு தான் போய், இந்த இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை. நம்ம பலத்துக்கு என்ன முடியுமோ நம்ம கடமையை நம்ம என்ன செய்யறோம், நமக்குரிய பிரதிபலனை கர்த்தர் தருவார். இங்க பாருங்க, நகோமியுடைய வாழ்க்கையில அங்க போறாங்க. போற உடனே ஆண்டவர் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். மாற்றங்களை ஏற்படுத்துகிறதுனால போவாஸ் ரூத்த அவர் மனம் முடிக்கிறார். போவாஸ் தான் அந்த ஊரோட பெரிய பணக்காரன். போவாஸ் தான் அந்த ஊரோட பெரிய பணக்காரன். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, குணசாலியானவங்களுக்கு சில கஷ்டங்கள் வரலாம், தேவ பயம் உள்ளவங்களுக்கு சில கஷ்டங்கள் வரலாம், தேவனை நேசிக்கிறவங்களுக்கு சில துன்பங்கள் வரலாம். ஆனா அந்த துன்பங்கள் எல்லாமே பெரிய ஆசீர்வாதத்தை நோக்கி தான் அவங்களை நடத்தி செல்லுகிறது. பெரிய நன்மையை நோக்கி தான் அதை நடத்தி செல்லுகிறது. பெரிய வாழ்க்கையை நோக்கி தான் அவங்களை நடத்தி செல்லுகிறது. இருந்த வாழ்க்கை போச்சுன்னு நான் நல்லவன் தான், நான் குணசாலி தான், என்கிட்ட இருந்த வாழ்க்கை போச்சே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நான் நல்லவன், நான் குணசாலி, நான் தேவனுக்கு பயந்தவன், இருந்தது போச்சா, இதை காட்டிலும் தேவன் என்ன செய்யறார், பெருசா தரப்போறார் அப்படின்னு நீங்க என்ன செய்யுங்க, வேதத்துல இருந்து யோசிங்க. போனதையும் நினைச்சு கவலைப்படாதீங்க. நகோமி போனதை நினைச்சு கவலைப்பட்டிருந்தா என்ன ஆகுறது, ரூத் போனதை நினைச்சு கவலைப்பட்டிருந்தா என்ன ஆகுது, இந்த புஸ்தகத்துல அவங்களுக்கு இடம் கிடைச்சிருக்காரு. இன்னைக்கு சரித்திரத்தை நம்ம பேசி இருக்க மாட்டோம். அப்ப ரூத்தோட வாழ்க்கையை பாருங்க, அங்கேயும் போயிடுறாங்க. எங்க போனாலும் அவங்க குணசாலியா தான் இருக்கிறாங்க. எங்க போனாலும் குணசாலி தான் ரூத்து. மாமியா வீட்லயும் குணசாலி தான், பெத்தவங்க வீட்லயும் குணசாலி தான். அங்க பாருங்க, நகோமி அங்க போவாசுடைய தோட்டத்துக்கு போனாலும் குணசாலி தான். அப்படிதான் பைபிள்ல போட்டிருக்குது. அப்ப தேவனுடைய கிருபையை பெற்றவர்கள், தேவன் நல்லவராய் இருக்கிறார் என்பதை ருசித்தவர்கள் தங்களை நல்லவர்களாக மாற்றிக் கொள்ளுகிறார்கள், தங்களை குணசாலிகளாக மாற்றிக் கொள்ளுகிறார்கள். அப்ப நீங்களும் நானும் நல்லவர்களாகவும் குணசாலிகளாகவும் மாறணும்னா கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சாதான் மாற முடியும்.
நீங்க கணவன் நல்லவனான்னு பாத்தீங்கன்னா நீங்க என்னைக்குமே நல்லவனா மாற மாட்டீங்க. தகப்பன் நல்லவனான்னு பாத்தீங்கன்னா என்னைக்குமே நீங்க நல்லவனா மாற மாட்டீங்க. யாரும் நல்லவங்க எல்லாம் கிடையாது. யாரும் நன்றி உள்ளவங்க எல்லாம் கிடையாது. தேவன் ஒருவர் தான் நல்லவர். அதனால தான் வேதம் சொல்லுது அவர் நல்லவர் என்பதை நீங்க ருசிங்க. இவங்க நல்லவங்க அவங்க நல்லவங்களா நீங்க ருசிச்சீங்கன்னா நீங்க அவங்கள போல மாறிடுவீங்க. அவர் நல்லவர் ருசிச்சீங்கன்னா பைபிள்ல போட்டிருக்கு அவர் நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கும் நன்மை செஞ்சாராம். பைபிள் அப்படிதான் போட்டிருக்கு. அவர் நன்றி அறிதல் இல்லாதவர்களுக்கு நன்மை செஞ்சாராம். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் என்ன செய்யறாரா? சூரியனை உதிக்க பண்ணுகிறாரா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் நல்லவரா உங்க வாழ்க்கையில இருக்கிறத நீங்க ருசிச்சீங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? நல்லவர்களாக வெளியில வாழ்ந்து காமிப்பீங்க. அடுத்து கடைசியா ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்க, 26ஆம் வசனத்துல போட்டிருக்கு, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மேல பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அப்படின்னா என்னன்னா, உன் முகத்தை பிரசன்னமாக்கி அப்படின்னா உன்னுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் தந்து இந்த பூமியில நீ சமாதானமா இருக்க வைப்பாராக. தேவன் உங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் தர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க, நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரை நீங்க எப்பயுமே ருசிக்கணும், துதிக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அடுத்து போட்டிருக்கு பாருங்க, அவர் உங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்து உங்களை எப்பயும் சமாதானமா சந்தோஷமா வச்சுக்கொள்ள விரும்புகிறார். அதைத்தான் சொல்றாரு, இந்த ஜனத்தை இப்படி ஆசீர்வதி, உன் முகத்தை பிரகாசிக்க பண்ணி உனக்கு பிரசன்னத்தை கொடுத்து உன் ஜெபத்துக்கெல்லாம் பதில கொடுத்து நீ கூப்பிடும் போதெல்லாம் பிரசன்னமாகி. அதான் அதனுடைய அர்த்தம். நீ கூப்பிடும் போதெல்லாம் அவர் பிரசன்னமாகிறார். அதனாலதான் அந்த வசனம் அழகா போட்டிருக்கு, கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி. முதல் வசனத்துல தான் பிரகாசம், இரண்டாவது வசனம் பிரசன்னம். நீ கூப்பிடும் போதெல்லாம் தன்னை பிரசன்னமாக்குகிறார். பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். இப்படிலாம் நீ ஆசீர்வதி, உன் ஜெபத்துக்கெல்லாம் அவர் பதில் கொடுக்கட்டும். சங்கீதம் 20 வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஜனங்கள் தாவீதை வாழ்த்தும் போது இப்படிதான் வாழ்த்துவாங்க. ஆபத்து நாட்களில் கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்பாராக, நெருக்கடியிலே கர்த்தர் உனக்கு உதவி செய்வாராக, ஓ மன விருப்பத்தின்படியெல்லாம் கர்த்தர் உனக்கு தந்தருள்வாராக, கர்த்தரை நம்புகிற நீ ரதங்களை நம்புகிறவர்கள். அந்த 20ஆம் சங்கீதத்துல போட்டிருக்கோம். இடறி விழுந்தாங்க, குதிரையை நம்புறவங்க இடறி விழுந்தாங்க, கர்த்தரை நம்புற நீ என்ன செய்வ? நிமிர்ந்து நிற்ப அப்படின்னு சொல்லி இந்த ஜனத்தை ஆசீர்வதிக்க சொல்றார் ஆண்டவர். உங்களுக்கு தேவன் சமாதானத்தை கொடுப்பேன்னு சொல்லி கர்த்தர் ஆசீர்வதிக்க சொல்லுகிறார். இங்க தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒன்று நிச்சயம் இருக்கணும். கர்த்தர் எப்படிலாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும்னு விரும்புகிறார்னா, நாம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நம்முடைய ஜெபத்துக்கு அவர் என்ன செய்யறார்? பதில் தந்து நம்மை வழி நடத்த விரும்புகிறார். நாம் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தந்து நம்மை வழி நடத்த விரும்புகிறார். நீங்க சங்கீதத்துல பல சங்கீதங்களை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். பல சங்கீதங்கள்ல வேதம் போட்டிருக்குது. அவர் என்ன செய்யறார்? உங்களுடைய ஜெபத்துக்கெல்லாம் பதில் சொல்வார். உங்களுடைய அழுகையின் சத்தத்தை கேட்பார். உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்பார். உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். அப்ப யாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் மறக்கிறது இல்லை. யாருடைய ஜெபத்தையும் கர்த்தர் தள்ளுகிறது இல்லை. யாருடைய ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் தராமல் இருக்கிறது இல்லை. இயேசு இந்த பூமியில வந்தார். இயேசுவிடத்துல வந்து யாராகிலும் வெறுமையா போனாங்களான்னு பாத்தீங்கன்னா யாருமே வெறுமையா போகல. இயேசுவை தேடி வந்து யாராவது அற்புதத்தை பெறாம போனாங்களா? யாருமே அற்புதத்தை பெறாம போகல. இயேசுவை தேடி யாராவது தன் நினைச்சதை சாதிக்காம போனாங்களான்னு யாருமே சாதிக்காம போகல. நீங்க வேதத்துல வாட்சி பாத்தீங்கன்னா தெரியும். இயேசு வாழ்ந்த நாட்கள்ல அவரிடத்துல கொண்டு வரப்பட்ட எல்லாருக்குமே ஆண்டவர் என்ன செஞ்சார்? அற்புதத்தை செஞ்சார். அவரிடத்துல கேட்கப்பட்ட எல்லா விண்ணப்பத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். எக்ஸ்ட்ரீமா எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசாசின் விண்ணப்பத்தை கூட இயேசு நிறைவேற்றினார். வேதத்துல போட்டிருக்கு, பிசாசின் விண்ணப்பத்தை கூட இயேசு என்ன செஞ்சாராம்? பிசாசின் விண்ணப்பத்தை இயேசு நிறைவேற்றினார்னா நீங்கள் நானும் அவருடைய பிள்ளைகள். பிசாசுடைய விண்ணப்பம் என்ன? ஏதாவது வேதத்துல ஞாபகம் இருக்கா? இயேசு நிறைவேற்றின பிசாசின் விண்ணப்பம், இயேசு நிறைவேற்றினது பன்னிக்குள்ள போகணும்னு சொல்லி பிசாசு விரும்புச்சு. பிசாசு எதுக்குள்ள போகணும்னு விரும்புச்சு? ஆமா, பன்னிக்குள்ள போகணும்னு பிசாசு விரும்புச்சான். பன்னியோட சுபாவம் என்ன? பைபிள்ல போட்டிருக்கு, எத்தனை முறை சுத்தப்படுத்தினாலும் மறுபடியும் மறுபடியும் சேத்துக்குள்ள விடுகிறது பன்னியோட வேலையா. பைபிள் போட்டிருக்கு. நான்லாம் பன்னி வளர்க்கல, பைபிள்ல போட்டிருக்கத சொல்றேன். எத்தனை முறை போய் அதை நீங்க குளிப்பாட்டினாலும் மறுபடியும் மறுபடியும் அது சேத்துக்குள்ள போய் விழுவுமா, தான் பன்னியோட வேலையா. பைபிள்ல போட்டிருக்கு, பிசாசு என்ன செஞ்சானா பன்னிக்குள்ளதான் போக விரும்பினாங்க.
அப்படின்னா என்னன்னா, மறுபடியும் மறுபடியும் செஞ்ச பாவத்தையே செய்யறவங்கள பிசாசு ஈஸியா என்ன செய்யறான்? அவங்கள தான் அவன் விரும்புறான். எனக்கு பாவம் வேணாம்ன்ற ஆளுகளை பிசாசு விரும்ப மாட்டான். பண்ணின்றது யாரு? செஞ்சதையே. இப்பதான் பாவம் செஞ்சுட்டு வெளியில கழுவப்பட்டு ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பான்னு வந்திருப்பாங்க. அப்படியே கண்ணை திறந்து பார்த்தா புது பாவம் தெரியும். அடுத்த நிமிஷமே ஓடி போயிடுவாங்க. இவங்க தான் யாரு? பிசாசோட குடும்பம் நடத்துறவங்க. இவங்க தான் பண்ணி வாழ்க்கை வாழ்றவங்க. எத்தனை முறை 5 நிமிஷத்துல பாவம் செஞ்சு முடிஞ்ச உடனே ஆண்டவரே பாவம் செஞ்சுட்டேன்னு மண்டையை சொறிவாங்க. ஆண்டவர் மன்னிச்சு அடுத்த நிமிஷமே புதுசா போய் பாவம் செய்ய துவங்குவாங்க. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், பிசாசோட விண்ணப்பத்தையே நிறைவேற்றின தேவன். பிசாசு பண்ணியை விரும்புறான். பண்ணினா என்னன்னா, நான் சொன்னபடி மறுபடியும் மறுபடியும் பாவத்தை யோசிக்கிறவர்களை பிசாசு விரும்புகிறான். நீங்க பாவத்தை யோசிக்காம இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை யோசிக்கவே மாட்டேன். நீங்க பாவத்தை யோசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா பிசாசு உங்களை விடவே மாட்டேன். இங்க பாருங்க, பிசாசோட விருப்பம் என்ன? ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கான் பிசாசு. அப்ப இயேசு வர்றாரு. அந்த மனுஷனை இயேசு என்ன செய்யறாருன்னா, பிசாச இவனை விட்டு போன்றாரு. எந்த மனுஷனுக்குள்ளேயும் பிசாசு இருக்கிறத இயேசு விரும்புறது இல்லை. புரியுதா? எந்த மனுஷனுக்குள்ளேயும் பிசாசு இருக்கிறத இயேசு விரும்புறது இல்லை. ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருக்குன்னா அந்த இடத்துல இயேசு போன உடனே அந்த பிசாசு என்ன செஞ்சிடும்? ஐயோ நான் வெளியில போறேன், நான் வெளியில போறேன், வெளியில போறேன்னு போய் ஓட ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் சில நேரத்துல என்ன செய்றீங்க? எனக்குள்ள பிசாசு இருக்கு பாஸ்டர் நீங்களே சொல்றீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அப்படிலாம் தேவனை எனக்குள்ள இருக்கிறான்னு நம்புறவங்க பிசாசை நம்பாதீங்க. எனக்குள்ள தேவன் இருக்கிறான்னு சொல்றவங்க எனக்குள்ள பிசாசு என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. நீங்க மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்யும் போதுதான் பிசாசு உங்களை பிடிக்கிறான். அப்ப பிசாசுடைய விண்ணப்பத்தையே இயேசு நிறைவேற்றுறாரு. என்ன பிசாசு விண்ணப்பம் பண்ணாதான் சொன்ன பாருங்க, இந்த மனுஷனுக்குள்ள இருந்து போடான்றாரு. அப்ப உடனே பிசாசு என்ன செய்யறான்? ஆண்டவரே நான் போறேன், என்னை அந்த பன்னிக்குள்ள போறதுக்கு என்ன செய்ய நீங்க அனுமதி கொடுங்கன்றார். இந்த பன்னிக்குள்ள போறதுக்கு கூட இயேசு அனுமதிச்சாதான் பிசாசு போக முடியுது. நானும் நீங்களும் வழிபடுகிற இயேசு அவ்வளவு வல்லமை இல்லவர். பன்னிக்குள்ள போனா கூட இயேசுக்கு தான் பிசாசு என்ன செய்ய வேண்டியிருக்கு? அனுமதி கேட்க வேண்டியிருக்கு. அதனால பிசாசுக்கெல்லாம் ஒருபோது என்ன செய்யாதீங்க? பயப்படாதீங்க. பிசாசு பன்னிக்குள்ள போறதுக்கு தான் விரும்பினானே ஒழிய மனுஷன்ட்ட எல்லாம் போறதுக்கு விரும்பல. நீங்க தான் மனுஷன் என்ன செய்றீங்க? பாவத்தை விரும்பும் போது பிசாசை வரவழைக்கிறீங்க. அப்ப தேவ பிள்ளைகளே, பிசாசின் விண்ணப்பத்தையே நிறைவேற்றின தேவன் நிச்சயமா உங்களுடைய விண்ணத்தை நிறைவேற்றி உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். அதனால இந்த நாள்ல தேவன் எப்படி உங்களை வச்சிருக்க விரும்புறாருன்னா, நான் ஏற்கனவே சொன்னபடி அவரை நீங்க என்ன செய்யணும்? அவருடைய ஆசீர்வாதத்தினால நிரம்பி இருக்கணும். அவருடைய பாதுகாப்பு எப்பயும் உங்க மேல என்ன செய்யணும்? இருக்கணும். அவரை எப்பயும் நீங்க நல்லவர் என்றே நினைச்சு துதிக்கணும். நல்லவர், கிருபையுள்ளவர் என்று சொல்லி அவரை துதிக்கணும். கடைசியா நான் சொன்ன பாருங்க, அவர் எப்பயும் உங்க ஜெபத்துக்கெல்லாம் பதில் தந்து உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும். இதைத்தான் தேவன் விரும்புகிறார். நீங்க சமாதானமா இருக்கணும், நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நீங்க பாதுகாப்பா இருக்கணும், நீங்க கர்த்தரை நல்லவர் என்றும் அவரை கிருபையுள்ளவர் என்று துதித்துக் கொண்டே இருக்கணும். இதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட சொல்றாரு, இந்த ஜனத்தை இப்படி ஆசீர்வதி. அந்த ஊழியக்காரங்கள்ட்ட சொல்றாரு, இந்த ஜனத்தை இப்படி ஆசீர்வதி. அப்ப தேவ பிள்ளைகளே, அப்படியே கண்களை மூடி தேவனை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை குறிச்சு எப்படி எல்லாம் விரும்புறாருன்னு பாருங்க. இந்த பூமியில நீங்க ஆசீர்வாதமா இருக்கணும், இந்த பூமியில நீங்க பாதுகாப்பா இருக்கணும், இந்த பூமியில கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசிக்கணும், நீங்க நல்லவர்களா இருக்கணும். இந்த பூமியில நீங்க சமாதானத்தோட வாழணும், சமாதானத்தோட வாழணும். சஞ்சலமும் வருத்தமும் பைபிள்ல போட்டிருக்கு, அது ஒளிஞ்சு போகணும். நித்திய மகிழ்ச்சி மீட்கப்பட்டவர்கள் தலையில இருக்கணும், நித்திய மகிழ்ச்சி தலையில இருக்கணும். அப்ப தேவ பிள்ளைகளே, தேவன் நல்லவரா இருக்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா நீங்க என்ன செய்யுங்க? முடிஞ்ச அளவுக்கு நல்லவர்களாய் மாறுங்க. தேவ பிள்ளைகளை போல இந்த பூமியில நல்லவர்களாய் வாழ்வதற்கு வேற யாருக்குமே வாய்ப்பு கிடையாது. நமக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு இருக்கு. உலகம் முழுவதும், பூமி முழுவதும் இன்னைக்கு தீயவர்களால் நிறைந்து கொண்டு இருக்குது. நல்லவங்க ரொம்ப கம்மியாகிக்கிட்டே போறாங்க. ஆனா நீங்களும் நானும் நல்லவர்களாய் வாழுவோம் என்ற நிச்சயத்துலதான் கர்த்தர் நமக்கு நல்லவரா இருக்கிறார். நல்லவர்களாய் வாழ்வதற்கு முயலுவோம். நல்லவர்களுக்கு கர்த்தர் நிச்சயம் நன்மை செய்வார். நல்லவர்களுக்கு தேவன் நிச்சயமாக கிரீடங்களை கொடுப்பார். நல்லவர்களுக்கு தேவன் நிச்சயமாக அந்த பூமியில மகிழ்ச்சியான நாட்களை தருவார். நீங்க நல்லவர்களா இருக்க விரும்புங்க.
பைபிள்ல போட்டிருக்கு, மருத்துவச்சிகள் நல்லவர்களா இருக்க விரும்பினாங்களாம். பார்வோன் ராஜா மோசேயின் காலத்துல குழந்தைகள் எல்லாம் கொல்ல சொல்றாரு எகிப்துல. அந்த தேசத்துல இருந்த மருத்துவச்சிகள் குழந்தைகளை கொல்றதுக்கு விருப்பம் இல்லாம இருந்தாங்களாம். உடனே ஆண்டவர் இப்படி நல்லவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நன்மை செஞ்சு அவங்க தலைமுறைகளை தலைக்க வச்சாருன்னு யாத்ராம 1ஆம் அதிகாரத்துல ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப நீங்க நல்லவர்களா இருக்கிறதுனால உங்க வம்சத்துக்கே ஆண்டவர் நன்மை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அப்ப தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல பெருகட்டும். கர்த்தருடைய பாதுகாப்பு உங்க மேல எப்பயும் நிலைச்சிருக்கட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபையுள்ளவர்னு சொல்ற துதி உங்க நாவுல எப்பயும் ஒலித்து கொண்டு இருக்கட்டும். கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை எல்லாம் நிறைவேற்றி உங்களுக்கு எப்பயும் சமாதானத்தை தரட்டும்னு சொல்லி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்துல இந்த நல்ல நாள்ல நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். தேவனே, உம்முடைய ஊழியக்காரனை கொண்டு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் போது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீங்கல்லப்பா. அந்த வார்த்தையின்படியே கூட இந்த நாள் முதற்கொண்டு இவர்களுடைய ஆசீர்வாதங்கள் பெருகட்டும் ஆண்டவரே. இந்த நாள் முதற்கொண்டு இவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படட்டும் ஆண்டவரே. இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் நல்லவர் என்பதையும் கர்த்தர் கிருபையுள்ளவர் என்பதையும் இவர்கள் கொண்டாடட்டும் ஆண்டவரே. இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தர் இவருடைய ஜெபத்துக்கெல்லாம் பதிலை கொடுத்து இவருடைய சமாதானத்தால் மூடிக்கொள்ளுவீராக என்று நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களுடைய ஆசீர்வாதத்தின்படியே கூட, உங்களுடைய ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதத்தின்படியே கூட ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாதங்களை தரப்போகிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இவருடைய குடும்பங்கள்ல சமாதானம், வேலை பார்க்கிற இடங்கள்ல சமாதானம், படிக்கிற இடங்கள்ல சமாதானம், போகிற இடங்கள்ல சமாதானம், இவர்கள் பேசும்போது மற்றவர்களுக்கு சமாதானம், எல்லா வகையிலையும் இவர்கள் மூலமாய் பெருகட்டும் என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரே நீர்தாமே பலப்படுத்தி, உங்களுடைய பிள்ளைகளை நீர்தாமே பலப்படுத்தி இந்த பூமியில ஆசீர்வாதமா இருக்க, சமாதானமா இருக்க கிருபை பாராட்டுவீராக என்று நாங்கள் ஆசிக்கிறோம். எல்லா துதியும் நாங்கள் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல பிதாவே.